அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கார்த்திகை பௌர்ணமியுடைய பதிவுங்க. பௌர்ணமி நாட்களில் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியும் இறை அருளும் எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு சேர இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம வைக்கக்கூடிய எல்லாவித வழிபாடுகள் வேண்டுதல்கள் நிச்சயம் நடக்குங்கிறது தான் ஐதீகம். அப்படி இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய பௌர்ணமிக்கு நமக்கு நிறைய ஆன்மீக ரீதியான அந்த விஷயங்கள் இருக்குது. அப்படி எல்லா இறை அருளும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். இந்த நேரத்தில் நம்ம செய்யப்போகின்ற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேனிஃபெஸ்டேஷன். இதற்கு பூஜை இல்லை, மந்திரங்கள், எந்தவித ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் தான். ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வச்சுட்டு உங்கள் வீட்டோட மொட்டை மாடி பால்கனி அந்த இடத்துல போய் நின்றுட்டு நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த முழு பௌர்ணமிக்கிட்ட நம்ம கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். அதை எப்படி செய்யணுங்கிற அந்த மெத்தடு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். இந்த கார்த்திகை மாதம் முழுக்க முழுக்க ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு ஆன்மீகத்துடைய ஒரு மாதம். நம்மளும் இந்த மாதம் ஆரம்பித்ததுலேருந்து நிறைய வழிபாடுகள், நிறைய தீபத்துடைய அந்த பலன்கள், மந்திரத்துடைய பலன்கள் எல்லாமே நம்முடைய சேனலில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் வரோங்க. அப்படி இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய பௌர்ணமிக்கு ஏகப்பட்ட சிறப்பான ஒரு அம்சங்கள் இருக்குது. இன்றைக்கி இந்த மாலை நேரத்தில் நம்முடைய வீடுகள்லையோ கோவில்களையோ நம்ம ஏற்றப்போகின்ற பாஞ்சாந்திர தீபம். இந்த தீபத்துடைய அந்த வீடியோவை இது வரைக்கும் யாராச்சும் பார்க்காட்டி கண்டிப்பாக நம்முடைய சேனலில் போய் செக் பண்ணி கையோடு இந்த வீடியோவை பார்த்துருங்க. ஏன்னா இந்த தீபத்தை இன்றைக்கி மறக்காமல் நீங்கள் ஏற்றுங்க. நம்முடைய குடும்பத்துடைய அந்த பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் தீரும், கடன் சுமைகள் எல்லாம் குறையும், நல்லபடியான ஒரு மனமகிழ்ச்சி, நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு பெருமாளை கண்டிப்பாக அருள் காட்டுவார். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அன்னபூர்ணி ஜெயந்தி, தத்தாத்திரேயருடைய வழிபாடு, இப்படி நிறைய பதிவுகள் நம்முடைய சேனலில் கொடுத்துட்டே தாங்க இருக்கும். நிச்சயம் யாரெல்லாம் பார்க்கலையோ அந்த எல்லா பதிவுகளையும் போய் பார்த்து கண்டிப்பாக பலன் அடைஞ்சுக்கோங்க. இப்படி எல்லா இறை சக்திகளும் நமக்கு ஒரு சேர இருக்கக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமி நாளானது நமக்கு ஒரு சூப்பர் மூன் கூட அழைக்கப்படுது. ஏன்னா நம்முடைய பூமிக்கு பக்கத்தில் ரொம்ப க்ளோஸராக இருக்கும். ரொம்ப அதனுடைய அந்த அளவானது ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால அப்படி பார்க்குறதுக்கு ஒரு பெரிய அப்படி வானத்தில் நிலா இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால் நிச்சயம் எல்லாருமே இன்றைக்கி உங்கள் வீட்டோட மொட்டை மாடி அந்த பால்கனி எங்கெல்லாம் நிலா தெரியுதோ அங்கெல்லாம் போய் பாருங்கள். ஏன்னா இப்போ நிறைய இடத்துல நமக்கு மழை ஆரம்பிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் எப்போ நிலா தெரியுதோ அந்த இடத்துல போய் மொட்டை மாடியில் போயிட்டு இந்த ஒரு எளிமையான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். எப்பயுமே நம்ம ஆன்மீகத்துக்கான விஷயங்கள் தான் நிறைய இந்த பௌர்ணமியில் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் சில பெண்களுக்கு நமக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கும். என்னடா இது மாதம் கரெக்டாக அந்த பூஜை டைமு, ஒரு பண்டிகை நாள் கிழமையில் நமக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு, நம்மளால் இது மாதிரி பண்ண முடியலையே அப்படின்னு வருத்தங்கள் இருக்கும். அதனால தாங்க இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்கு நமக்கு எந்தவித பூஜைகள் மந்திரங்கள் எதுவுமே தேவையில்லை. நம்ம கையில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வச்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டு மொட்டை மாடி இல்லாட்டி பால்கனியில் போய் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நின்றுக்கோங்க. அந்த தண்ணி நம்ம குடிக்கிற தண்ணியை ஒரு கண்ணாடி டம்ளராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்ணாடி டம்ளர் இல்லாத பட்சத்தில் ஒரு பீங்கான் டம்ளர் எடுத்துக்கோங்க. அப்படி இது ரெண்டுமே எங்ககிட்ட இல்லைம்மா அப்படிங்கிற பட்சத்தில் சாதாரண குடிக்கிற டம்ளர் தண்ணி மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்மளுடைய மொட்டை மாடில் போய் நீங்கள் நின்றுட்டு ஆத்மார்த்தமாக இது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் நடக்கணுமோ, என்ன பிரச்சனைகள் தீரணுமோ, இதுவரைக்கும் எங்களுக்கு சில விஷயங்கள் பரிகாரங்கள் செஞ்சு கூட கை கொடுக்கல அப்படிங்கிறவங்க இது மாதிரியான முழு பௌர்ணமி வர நாட்களில் இப்படி எளிமையான இந்த தண்ணி மட்டும் வச்சுட்டு அதுவும் இந்த முழு பௌர்ணமியை பார்த்து நம்ம கேட்குறப்ப கண்டிப்பாக இந்த பிரபஞ்சமானது நடக்குங்க. நம்ம கேட்குற விஷயங்கள் சின்னதோ பெருசோ நமக்கு தான் இது பெரிய விஷயம் சின்ன விஷயம் நமக்கு தோணும். ஆனால் இந்த பிரபஞ்சத்துக்கு இது மாதிரி எதுவுமே கிடையாது. அதுக்கு தெரிஞ்சது எல்லாம் இந்த ஃப்ரீக்வன்சி தான். நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு நீங்கள் எந்த அளவுக்கு சில விஷயங்களை கன்வே பண்ணுறீங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும். நிறைய பேர் நாங்களும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம் ஆனால் எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. எப்பயுமே இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு முழு நம்பிக்கை தான். என்ன நம்ம இறை வழிபாடுகளாக இருக்கட்டும், நம்ம இது மாதிரியான பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறதா இருக்கட்டும், முழு நம்பிக்கையோட ஒரு 200% நமக்கு இந்த விஷயம் நடக்கும், கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டி நம்ம மனசுக்குள்ளே வந்துட்டாலே போதும். நமக்குள்ளே அந்த ஒவ்வொரு அந்த நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த கெட்ட விஷயங்கள், நெகட்டிவாக திங்கிங் பண்ணுறது, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம விட்டு போக ஆரம்பிச்சிருங்க. அதனால் இன்றைக்கி ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் நடந்து
முடிஞ்ச மாதிரி, உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கார் வாங்கணும், இல்லாட்டி ஒரு பைக் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த பைக்கை நீங்கள் வாங்கிட்டீங்க, அது மேலே உட்காந்து நீங்கள் வண்டி ஓட்டிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து அந்த வண்டியில் நம்ம குழந்தைங்க, மனைவி, கணவன், மனைவி அப்படி ஒரு சந்தோஷமாக ஒரு நம்ம வந்து வண்டியில் போகிறோம். அப்படி ஒரு இமேஜினேஷன் திங்க் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ ஒரு கல்யாணம் நம்ம பிள்ளைங்களுக்கு நடக்குன்னா, அப்படி கல்யாணம்லாம் நடந்து முடிஞ்ச மாதிரி, பசங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, அப்படி ஒரு மனசுக்குள்ளே ஒரு எண்ணத்தை நீங்கள் வரவழைச்சிக்கிட்டு அந்த முழு நிலவுக்கிட்ட நம்ம வேண்டி கேட்குறப்ப நிச்சயமாக நம்ம என்ன விஷயங்கள் வேண்டி கேட்குறோமோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. இது வந்து 200% வந்து உள்ள சக்ஸஸ் கொடுத்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு மெத்தடு தான் இது. நம்ம வேண்டினதுக்கப்புறமே கையில் இருக்க தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி எடுத்து நீங்கள் கையோடு நம்ம குடிச்சிடணும். அவ்வளோதான். குடிச்சு முடிச்சுட்டு அஸ் யூஷுவல் நீங்கள் எப்பயும் போல் உங்களுடைய ஒர்க்கு வந்து ரொட்டீன் இதை நீங்கள் பண்ணிடலாம். இப்படி ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயம். ஆனால் இப்படி நம்ம பிரபஞ்சத்திட்ட கேட்குறதுக்கு மூலமாக நமக்குள்ளே, அதாவது சில விஷயங்கள் நம்ம நினைக்க தான் சில விஷயங்கள் நமக்கு அது நடக்கும். என்ன விஷயங்கள் நீங்கள் வேண்டி கேட்குறீங்களோ அதை ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த பிரபஞ்சமே அதை நமக்கு நடத்தி கொடுக்கும். அதற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக காமிச்சு கொடுக்கும். இது வந்து பலருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவபூர்வமான உண்மை தான் இப்போ உங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த ஃபுல் மூன் அந்த ரிச்சுவல்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வச்சுட்டு உங்கள் வீட்டு மொட்டை மாடியில், பால்கனியில் இன்றைக்கி நைட்டு செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 12 மணிக்கு முன்னாடி கூட நீங்கள் இந்த ஒரு பரிகார முறை பண்ணலாம். நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் என்ன வேண்டுதல் கேட்குறீங்களோ அந்த விஷயத்தை உங்களுக்கு 200% உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். இப்படி வேண்டப்ப நெகட்டிவாக இது நமக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற டபுள் மைண்டு அந்த ஒரு விஷயங்கள், அந்த ஒரு தாட் மட்டும் போகவே கூடாது. பாசிட்டிவோட ஃபுல் 100% ஒரு நம்பிக்கையோட நம்ம கேட்குறப்ப நமக்கு அந்த பிரபஞ்சமும் திருப்பி அந்த ஒரு 100% அந்த ரிசல்ட்டை நிச்சயம் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம நிறைய விஷயத்துக்காக போட்டு குழப்பிக்கிட்டு கேட்கக்கூடாது. அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது. ரொம்ப பேராசையாகவும் கேட்கக்கூடாது. நியாயமான வேண்டுதல்கள். உங்களுக்கு இப்போ எது மேஜரான ஒரு ஒர்க்கு உங்களுக்கு தேவையோ, என்ன உங்களுக்கு பிரச்சனைகளோ, என்ன தேவையோ அது மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறப்ப நிச்சயமாக இந்த பிரபஞ்சமும் நமக்கு நடத்தி கொடுக்குங்க. அதனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த கார்த்திகை பௌர்ணமினாலே யாருமே தவற விடாதீங்க. நம்பிக்கையோடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே நல்லது மட்டுமே தான் நடக்கும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தேங்க்யூ யூனிவர்ஸ், பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கிற அற்புதமான வார்த்தையை பதிவிடுங்க. நிச்சயம் இந்த பிரபஞ்சம் உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாத்தையுமே நடத்தி தரணும்னு சொல்லிட்டு நாங்களும் வேண்டி கேட்டுக்கிறோம். இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.